குடும்பத்தால் நண்பர்களால் எல்லோராலையும் தள்ளப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் இருக்கீங்களா? ஒருவேளை நான் ஏன் தான் பிறந்தேன்ற ஒரு வேதனை உங்களுக்குள்ளே இருக்கா? ஒரு ஃபேவரையும் வாழ்க்கையில் இல்லையே ஆண்டவர் என்ற நிலையில் இருக்கீங்களா? இது உங்களுக்கு தாங்க இந்த கிளிப்ஸ். 2 நண்பர்கள் அநேக நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறார்கள். சந்தோஷமாக கட்டி அணைத்து மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் அதில் ஒரு நண்பர் சிற்பி. அவர் கீழே ஒரு கல் விழுந்துட்டு இருக்கு அவலட்சணமா. அந்த கல்லை பார்த்துட்டே வந்திருக்காரு. கூட வந்த நண்பனுக்கு ஒரே கோபம். எத்தனை வருடம் கழிச்சு உன்னை பார்க்குறேன், நீ இப்படி செய்யலாமா? என்கிட்ட பேசாமல் என்ன அந்த அசிங்கமான கல்லை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டாராம். ஒரு வருடம் கழிச்சு அந்த சிற்பி வீட்டுக்கு நண்பர் மறுபடியும் வராரு, எல்லாவற்றும் மறந்து. அப்போ அவர் மேஜின் மேலே அழகான ஒரு ஏஞ்சல் வைக்கப்பட்டிருந்ததா. அப்போ இந்த நண்பர் சிற்பியோட பேசல, அந்த ஏஞ்சலை பார்த்து அவ்வளவு வியந்து சந்தோஷப்படுறார். தனக்கு வேணுன்ற அளவுக்கு அவர் கேட்கிறார். அப்போ தான் சிற்பி சிரிச்சு சொன்னாரா, அந்த ஏஞ்சல் எந்த கல்லிலிருந்து வந்தது ஞாபகம் இருக்கா? இவர் சொன்னாரா, எனக்கு தெரியாது. நீ நான் ஒரு கல்லை பார்த்துட்டே இருந்தேன், அது அவலட்சணமான கல்லுன்னு சொல்லிட்டு என் மேலே கோச்சிட்டு போன இல்லை, நீ அவலட்சணமான கல்லை தான் பார்த்தேன், நான் அதுக்குள்ளே இருந்த இந்த ஏஞ்சலை பார்த்தேன், அந்த கல்லால் செய்யப்பட்டதா இதுன்னு. தேவ பிள்ளைகளே, மனுஷர் உங்களை அவலட்சணமாக பார்த்தாலும் தேவன் உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு அவர் பார்க்கிறார். அதை பற்றியே கவலைப்படாதீங்க. ஏற்ற நேரத்தில் கர்த்தரால் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. விசுவாசிங்க. ஆமென் என்று சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ.